நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். 2 மாதம் கழிச்சு ஸ்கூலுக்கு வரோம். திவி இங்கே தான் அழுதியா? சுடு தண்ணியும் ஊற்றிக்கலாம், பச்சை தண்ணியும் ஊற்றிக்கலாம். அதனால இது கொஞ்சம் நிறையாவே தண்ணி பிடிக்கும். இதுவே வாங்கிக்கலாம். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம விளாக் போட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஷார்ட்ஸில் ஒரு சிலர் வந்து கேட்குறது, ஏக்கா வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ போடாததுக்கு மெயின் ரீசனே திவிக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை, நிவிக்கும் உடம்பு சரியில்லை. அதனால தான் கொஞ்ச நாள் அப்படியே கேப்பு விட்டுட்டு போச்சு. ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திவிக்கு ஸ்கூல் இன்னும் 2 நாளில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்களா, அவருக்கும் போயிட்டு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிட்டு அட்மிஷன் ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண தான் இன்றைக்கி கிளம்பிட்டோம். வாங்க இந்த விளாகில் என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒருத்தர் காரில் ஏறினாலே நல்லா ஜாலியாக தான் வந்துட்டு இருப்பாரு. இன்றைக்கி என்னமோ தெரியல, சினிங்கிட்டே இருக்காரு. ஏம்மா அண்ணன்ட்ட போகணுமா? அண்ணன்ட்ட போகணுமா? வேணாம் 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 வேணாம், நீயே ஒரு குழந்தை, உன்னைய மெயின்டைன் பண்ணுறதே என்னால் முடியாது, நீ இவரை வேற தூக்குற. நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். 2 மாதம் கழிச்சு ஸ்கூலுக்கு வரோம். திவி அவர் ரியாக்ஷன் மாறுது. ஐயோ சொல்கிறேன். ஃபீல் எப்படி இருக்குது? அப்படியே இறக்கி விட்டு போயிடுவோம். வரும்போது நீ கூப்பிட்டுக்குறேன். ஆமாம் திவி, நீ கிளாஸ் எடுக்கிறாங்களா? நாங்களாம் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது ரிசல்ட் பார்க்கறதுக்காச்சும் ஸ்கூலுக்கு போவோம். இப்போலாம் அதுவும் கிடையாது. எல்லாம் ரிசல்ட்டு தான் ஆன்லைன் ஆச்சு. அதுவும் கிடையாது. நாங்கள் பயந்துக்கிட்டே போவோம் ரிசல்ட்டு பார்க்கறதுக்கு. அந்த அப்போல்லாம் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இலை உதிர் காலம், இலையெல்லாம் கொட்டி இருக்கும், மரத்தில் ஒரு இலையும் இருக்காது. அதெல்லாம் பார்த்துட்டே போவோம். ஸ்கூலுக்குள்ளே என்னடா எப்படி இருக்குது? வேலை நடந்துட்டு இருக்கு போல. எல்லாம் ஸ்கூலில் என்ன நடக்குது? சாரெல்லாம் இருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்குது, வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் 4 நாளில் வேலை முடிஞ்சிடும் இந்த நினைக்கிறேன். சரி, நீ போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறியா? ஃபீஸ் கட்டிட்டு என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம்னு கேட்டுட்டு வருவோம். நாங்கள் போயிட்டு வந்துட்டு பார்ப்போங்க. ஓ, கிளாஸில் யாருமே இல்லையே. இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கிடையாது, வேறு கிளாஸு. சரி போமா, ஃபீஸ் கட்டியாச்சுங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இங்கே தான் அழுதியா? எல்கேஜியில் வேலை பார்த்துட்டாங்க, சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, நம்ம ஃபீஸ் கட்டியாச்சு. ஆனால் திவிக்கு 9ஆம் தேதி தான் ஸ்கூல் ஓப்பன். திவி, உனக்கு 9ஆம் தேதி தான் ஸ்கூல் ஓப்பன் தெரியுமா? ஆமாம், ஏன்னா ஸ்கூல் வேலை நடந்துட்டு இருக்குதான், பில்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதனால 9ஆம் தேதி தான் ஸ்கூல் திவிக்கு. அது வரைக்கும் நீ ஃப்ரீ தான், வா. சரி வாங்க, இங்கேருந்து பர்ச்சேசிங் கிளம்பலாம். வரும்போதே சரியான பசி வந்துருச்சுங்க. சரி போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வைத்தீஸ்வரன் கோயில்கிட்ட இருக்கிற ஹோட்டல் சதாபிஷேகத்தில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புவோம். பசி தாங்கலை. திவிக்கும் பசி வந்துருச்சு, எனக்கும் பசி வந்துருச்சு, இவருக்கும் பசி வந்துருச்சு போல இருக்கு. எங்களை சாப்பிட விட மாட்டுறாரு. என்ன ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. வெளியில் வந்து சாப்பிட்ற மெயின் ரீசன், திவியும் சின்ன பிள்ளை, நானும் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாப்பிட்டு தான் ஆகணும். இன்றைக்கி என்னென்ன கூட்டு பொரியல்னா, சாம்பார், பீட்ரூட்டு, இது சௌச்சௌ, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்பளம், அவ்வளோதான். அப்புறம் வத்த குழம்பு, ரசம், மோர் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம சாம்பார் சாப்பிட்டு வாங்கிக்க வேண்டியதான். கூடு பொடி நெய் வச்சுருக்காங்க. அதை நம்ம வெஜிடேரியன் ஹோட்டல் தான், நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. இங்கே வந்து இந்த ஹோட்டலில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வரவங்க இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்தா எடுத்துக்குமா. நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஹோட்டல். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மாயவரத்தில் குறிஞ்சி மெட்ரோ பஜாரோட பார்க்கிங்கில் தாங்க இருக்கோம். பார்க்கிங்கில் நிறுத்திட்டு ஆப்போசிட்லேயே பஜார் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இந்த கடையில் போயிட்டு பர்ச்சேசிங் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு பக்கத்தில் நேஷ்னல் ஹைபர் மால்னு சொல்லிட்டு மால் இருக்குது. அங்கேயும் எல்லாமே கிடைக்கும். அதுக்கான பார்க்கிங்கும் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ
ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா 2 மால் 2த்துக்குமே போயிட்டு எதெல்லாம் வேணுமோ வாங்கிட்டு போகலாம். அப்படி மதிய டைம் ஆச்சுன்னா சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம். ஓ 2 விஷயம் நமக்கு பெனிஃபிட் இங்கே வந்தால் ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால நமக்கு குழந்தைங்கள வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கங்கே போயிட்டு வர வேண்டியதில்லை. ஒவ்வொரு கடைக்காக போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒரே கடையில் வாங்கிட்டு போகலாம். இந்த டீ குடித்தா தாண்டி அந்த நாள் அப்படியே வேறு மாதிரி போகுது. ஆமாம். என்ன ஒன்று இஞ்சி தான் கம்மி, இனிப்பு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆமாம், மழை வரா மாதிரி இது தூறிக்கிட்டே இருக்குது. வரா மாதிரி தான் நாங்கள் வரும்போதுலேருந்து தூறிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கா, அந்த சூடாக டீக்கு செம்மையாக இருக்குது. மழை வந்து தூருதுடி, அதான் தூருது. நான் இப்போ தான் பார்க்குறேன், நல்லாவே தூருது. தங்கம் நிவி என்ன என்ன அப்படியே யோசனை வரும் அழகு. அந்த டீ போடுற தம்பியும் உன்னையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. ஏன் சட்டை அப்படி இருக்கு, நல்லா இல்லையா? சிங்கிச்சா சட்டை, சிங்கிச்சாங்க ஹிந்திக்காரங்க மாதிரி இருக்கு. அடப்பா, பூ போட்டு. கமலில் சொல்லுங்கள், இது நான் பிடிச்சி எடுத்ததுங்க. இது கமலில் மறந்துடாம சொல்லுங்கள். ஹிந்திக்கார மாதிரி இருக்கேன். நான் எடுத்தேன்னா இதெல்லாம் போட மாட்டேன். இதெல்லாம் ஏன் இப்போ எடுக்கிற போட மாட்டேன். இல்லடி, நான் போட மாட்டேன். ஃபஸ்ட்லாம் இப்போ எல்லாத்தையும் போடுமே, நல்லா தான் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். அதான் கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி பொண்டாட்டி பேச்சு தான் கேட்டேன். பார்த்துக்கோ, ஆனால் ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பெருசாக தான் நல்லா இருக்கும். சட்டையே கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுக்கு தான் நான் வரணும். நான் வராது, அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேலே வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்துட்டு பேகு இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் பேக் எடுக்கிறதுக்கு மேலே வந்துட்டோம். இவருக்கு நல்ல பேக்காக பார்க்குறேன். ஒன்றும் எல்லாமே நல்ல பேக் தாண்டி, வெயிட்டாக இருக்கக்கூடாது, மாதிரி வெயிட்டாக இருக்கக்கூடாது, பிடிச்ச மாதிரி இருக்கணும். நிறைய திங்ஸ் வச்சா அப்படியே தான் இருக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு எல்கேஜியில் ஒரு பேக் வாங்கினேன் பார்த்தியா, வேறு மாதிரி. அதுதான் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த டோருக்கு போகிற அந்த பேக் தானே, இதோ இந்த பேக் கீழே கீழே. அது இல்லடி, டா அது. ஏமா யார எத்தனை மணிக்கு? 8 மணிக்கா? அலாரமே நான் தான்டா. 6 மணில இருந்து அலாரம் அடிச்சிட்டு இருக்கேன்டா. எழுந்திருக்க மாட்டேடா தெரியுமா? எதுக்கா அலாரம் எழுந்திருக்கிறதுக்கு? ஆமா, நீங்க எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கீங்க? டேய் உன் அக்கா போர் தாங்க முடியலடா. இந்த பேக் ஆனால் நல்லா இருக்குங்க. இந்த பேக் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த வீக்கி. ஆமாம், ஏன்னா அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே, ரொம்ப பெருசாக வாங்க வேணா, வெயிட்டாக வாங்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு தான். பேக் எவ்வளோ? வெயிட்லெஸ்ஸான ஒரு பேக் எடுத்தாச்சு. இந்த பேகு தெரியல, போடவே இல்லைன்னு போட்டிருக்கு 699. நல்லா தானே இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வாங்கினது எவ்வளோ? மறந்து போச்சு, 400 ரூபான்னு நினைக்கிறேன். கேஜி வாங்க 400 ரூபா. சரி ஓகேங்க, இந்த பேக். அப்புறம் நெக்ஸ்ட் பேக் வாங்கியாச்சு. வாட்டர் பாட்டில், சுடு தண்ணியும் ஊற்றிக்கலாம், பச்சை தண்ணியும் ஊற்றிக்கலாம். அதனால இது கொஞ்சம் நிறையாவே தண்ணி பிடிக்கும். இதுவே வாங்கிக்கலாம். எந்த கலர் மட்டும் சூஸ் பண்ணி. இது நல்லா இருக்கு சீத்து. அந்த கலரே ஓகே தானே? திவி உனக்கு எந்த கலர் பாரு. திவி இன்னொரு கலர் இருக்குது. எந்த கலர் ஓகே? அதெல்லாம் கரெக்ட்டா அதை எடுப்பானே எனக்கு. அந்த கலர் ஓகேவா? ஏன்னா அதுதான் நமக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே டன். வாட்டர் பாட்டில் ஓகே. திவிக்கு வந்துட்டு பேகு, லஞ்ச் பேகு, அப்புறம் வாட்டர் பாட்டில், இது 3மே வாங்கியாச்சு. மஞ்சள் கலரே பிடிக்காது என் தங்கத்துக்கு, ஆனால் மஞ்சள் பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்கு இந்த தடவை. பிடிச்சிருக்குல்ல? ஏன் மஞ்சளை தூக்குன? அழகா இருந்துச்சா? ஓகே, மஞ்சள் கலர் ஒரு லஞ்ச் பேகு, கிரே கலர்ல ஒரு பேகு, இது நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற எதுவுமே வாங்கல. நம்ம வாட்டர் பாட்டில் பிங்க் கலர்ல ஒரு வாட்டர் பாட்டில். அவனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்க வந்தாங்க. ஆமா, 3மே வாங்கியாச்சு. ஆனா டிஃபன் பாக்ஸ் வந்து இருக்கு. இப்பதான் கொஞ்சம் ரீசெண்டா தான் வாங்கினது. ஸோ அதனால அதையே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு. ஆனா அதுல என்ன ஒண்ணுன்னா, இந்த வாட்டர் பாட்டில் கலர் தான் டிஃபன் பாக்ஸ். ஸோ எனக்கு மேட்ச் அமைஞ்சிடுச்சு. இப்போ பவுச் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பென்னு பென்சில்லாம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. எல்லாரும் சிங்கப்பூர் மலேசியான்னு போயிட்டு வந்து டப்பா ஓப்பன் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் மயிலாடுதுறைக்கு போயிட்டு வந்து நாங்கள் டப்பா ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணலாமா? பெட்டி ஓப்பன். பெட்டி ஓப்பனா? ஆமாம், எனக்கு ஆசைங்க. நான் அது மாதிரி வெளிநாடு போயிட்டு வந்து நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணணும், அதை நான் சாப்பிடுங்க. அந்த ஒரு எல்லாருக்கும் என்னென்னமோ ஆசை இருக்கும். ஆனால் சாக்லேட்டு ஆமா, எனக்குலாம் வந்து ஏந்தாங்க கீழே ஒரு பொட்டி இருக்குமா, மண்ணுக்கு அடியில கிணறு வந்துச்சு, மண்ணுக்கு அடியில ஒரு பெட்டி இருக்குமா, அதுல
சாக்லேட் சாக்லேட் நிறைய கோடியா இருக்குமா. ஐயோ எனக்கு மேலே இருக்கான்னு எனக்கு ஆசையாக இருக்கும். நிறைய பேர் எங்கள் ஊர்லலாம் சிங்கப்பூர் போயிருப்பாங்க, மலேசியாலாம் போயிருப்பாங்களா, அவங்களாம் சாக்லேட் எடுத்து வந்து எங்கள் வீட்டில் ஃபாரின் சாக்லேட்லாம் 1-2 கொடுப்பாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும், நம்மளும் நிறைய சாக்லேட் வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டெல்லாம் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதுலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒன்று தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கே பத்தாது எங்கே கொடுக்குறதுன்ட்டு ஒன்று கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். அன்னையிலேருந்து ஒரு ஆசைங்க எனக்கு, சின்னதுலேருந்து அது ஒரு ஆசை எனக்கு. கண்டிப்பாக நம்மளும் அது மாதிரி பெட்டி பிரித்து சாக்லேட் ஓப்பன் பண்ணலாம். ஆமாம், சாக்லேட் சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்த பெட்டியில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இது எல்லாமே எல்லாரும் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம். பட்டாசு மாதிரி அடிக்குது. ஐயோ வெட்டி பறந்துடும் போல. என்னடா ஐட்டம் ரியாக்ஷன் அவன் அவன் மட்டும் எடுத்துட்டேன். எனக்கு உங்க 2 பேருக்கும் தான், நீங்க 2 பேரும் விளையாடணும்னு தான் வாங்கினது. அது திவி வந்துட்டு விளையாண்டானா அதை இவன் பார்த்துட்டு இருப்பான், அதுக்காக இது வாங்கினது. இது நல்லா இருந்துச்சு. இது ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருக்கோம். ஆமா, இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாங்கினது. ஆனா இவ்வளோ பெருசு வாங்கினது இல்லை. தம்பிக்கு கொஞ்சம் கொடு. இந்தா அவ்வளோதான், முடிச்சு இதோட எடுத்து வாயில வச்சிருவாங்க. முடிச்சிருச்சு, அவ்வளோதான். பிரிக்காத, சின்னதெல்லாம் பெருசு மட்டும் தம்பிக்கிட்ட கொடு. ஓகேங்க, அவங்க இதை விளாண்டுட்டு இருக்கட்டும். நான் என்னென்ன வாங்கினேங்கிறத அவங்கள்ட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில், இதான் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலது மட்டும்தான் நான் வந்துட்டு அங்கே வீடியோ எடுத்தோம், மற்றதெல்லாம் எடுக்க முடியாது. ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கோம், ரொம்ப லென்த்தாக போகும். அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிவியை வந்து வினோ ஹேண்டில் பண்ணதுனால நான் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டயத்தில் எங்களால் கேமரா ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ பாட்டில்லாம் வந்து வீட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பாட்டில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பாட்டில் வாங்கினோம். அப்புறம் நோட்டு, போன தடவை என்ன சொல்லிட்டானா, எனக்கு சின்ன நோட்டாக வாங்கம்மா, கை வலிக்குதுமா, நிறைய எழுத சொல்கிறேம்மா, அப்படி எழுத சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போன தடவை பெரிய நோட்டு வாங்கி கொடுத்துட்டேன். அதனால இப்போ இந்த 2 லைன் நோட்டு 4 லைன் நோட்டுலாம் சின்னதாக வாங்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட் டைம் நிவிக்கு ஷூ வாங்கியிருக்கோம். நிவியோட ஷூ நல்லா இருக்குது, கலரு நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, ஷூ நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சா, சரி வாங்குவோன்னு வாங்கிட்டேன். ஒரு தடவை பார்த்தோம், அது செட்டான மாதிரி தெரியல, அதனால வந்துட்டேன். இது நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டேன். அடுத்தது வந்து இவருக்கானது தான், ஸ்டேஷ்னரி எல்லாமே வாங்கியாச்சு. பென்சில் டப்பா, அப்புறம் ரப்பர் ஷார்ப்னர் எல்லாமே. ஏன் இவ்வளோ வாங்கியிருக்கேன் ரப்பர் ஷார்ப்னர்னா பார்த்தீங்கன்னா, நிவியை பார்க்கறதுக்கு ஏதாவது குட்டீஸ் வந்தாலோ இல்லை பர்த்டேன்னு யாராவது வந்தாலோ அவங்களுக்கு வந்து ஒரு ரப்பரு பென்சிலு ஷார்ப்னர்லாம் கொடுப்பேன். திவிக்கிட்ட கொடுக்க சொல்லுவேன். ஸோ அதனால நான் வந்துட்டு பல்காகவே வாங்கிட்டு வந்தேன். போன தடவை பர்ச்சேசிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல்காக வாங்கிட்டு வந்திருப்பேன். ஸோ அது வந்து கொடுத்துட்டேன், அதனால தான் இல்லை நம்ம வீட்டில் இப்போது. ஸோ அதனால தான் இப்போயும் நிறையா வாங்கிட்டு வந்துட்டேன். இவர் பென்சில் அதிகமாக காலி பண்ணுறாரு, அதனால எல்லாமே வந்துட்டு இந்த டிப் பென்சில் மாதிரி ஒரு 2-3 வாங்கினேன். இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, சின்னதாக இருந்தாலும் அழகாக என்னமோ தொங்குற மாதிரி இருந்துச்சா. ஸோ அதனால இந்த பென்சில் வாங்கினேன், டிப் பென்சில் சின்னதில். உனக்கு தான். என்ன பண்ணுறீங்க? ஆஹா, வேலையை காமிக்கிற பத்தியா சைடு காப்பில் வாயில. இது என்னது, இதுக்குள்ள என்னமோ கிடக்கு, ஆயிலா? ஆயில், ஆமாம், வேற எதுவும் இல்லை, வேற அதிகமாக எதுவும் வாங்கலைங்க. இது வந்து மல்லிகை ஜாமான் தான், திவிக்கு தேவையானது மட்டும் தான் வாங்கினது மெயின். பார்த்து இந்த அட்டைப்பட்டி தான் பெருசு, மற்றபடி ஜாமான் எதுவுமே, அட்டைப்பட்டி தான் பெருசு, மற்றபடி ஜாமான்லாம் கொஞ்சம் தான். இது வந்து வெயிட் இருக்காது, நல்லா இருக்கும். ஒரு பேடு வச்சு ஒரு 3 புக்கு வச்சு ஒரு 4 நோட் எடுத்துகிட்டு போகலாம், அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. ஒரு பவுச்சு அது கூடவே இருக்குது. இருந்தாலும் எனக்கு இன்னொரு பவுச் வேணும்னு ஒரு பவுச் வாங்கிக்கிட்டான். அப்புறம் அதை லஞ்ச் கூடயும் காமிச்சேன்ல உங்கள்கிட்ட, லஞ்ச் பேக் ஒன்று. மெயினாக நான் வாங்கிட்டு வந்த பூவு, இன்னைக்கு மேட்ச் வேறையா, சரி மேட்ச் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம பூவு கட்டலாம் அப்படின்னு நினச்சேன். மேட்ச் ஒரு பங்கு ஓடிடுச்சு, எம்ஐ மேட்ச் விளையாண்டு முடிச்சுட்டாங்க. அது வரைக்கும் இவன் தூங்கவே இல்லை. நான் எங்கே மேட்ச் பார்த்துட்டு கட்டுறது? ஸோ அதனால பூ கட்டவே இல்லைங்க, நாளைக்கு தான் கட்டணும். அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதானே, வேற எதுவும் இல்லையா?
அடுத்தது வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து அத்தைக்கு செப்பல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. திவிக்கு வாங்கும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வர அத்தை அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னால் வாங்க முடியல. விஜி வாங்கியாந்து கொடுத்துட்டான். அது வந்து கொஞ்சம் ஹீல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களால நடக்க முடியல. ஏதோ ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்தேன். திவிக்கும் செப்பல் வாங்கிட்டு அத்தைக்கும் அப்படியே ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு வாயில வச்சிருக்கு பாரு. ஹேய் இதை பாரு, இது என்னது? ஐயோ என்னது? இவர் இந்த மாதிரி வேலை தாங்க பார்ப்பாரு. சாப்பாடு கொடுத்தா மட்டும் வாயில போகாது, மற்றது எல்லாம் வாயில போகும். அப்படித்தானே? 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 வேற என்ன இருக்கு? அவ்வளவுதானா? அடுத்தது வந்து அப்புறம் பாவி நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாமா. வேற எதுவும் அதிகமாக வாங்கல. திவிக்கானு மட்டும்தான். திவிக்கு அவ்வளோதான், வேற யாருக்கும் வாங்கினது. வீட்டுக்கு அப்புறம் இது வந்து அன்னைக்கு ஊருக்கு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அத்தை. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னோட வளையலை எடுத்து போட்டுட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் மாயவரத்துலேருந்து வராங்க, மாயவரத்தில் கடையே இல்லாத மாதிரி என் வளையலையே போட்டுட்டு வந்திருக்காங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் கேட்டேன் வந்துட்டீங்க வாங்கி போட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ட்டு. எங்கே நான் போய் அங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே இல்லை. சரி அப்படியே வர வழியில் கவரிங் வளையல் பார்த்தேன்னா நல்லா இருந்துச்சு. அதனால 2 டிசைன் வாங்கிட்டு வந்தேன். 2 டிசைன் இல்லை 2 செட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. 10ன்னு நினைக்கிறேன். என் சைஸு தான் அத்தைக்கும் 10ன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, திவிக்கு ஸ்கூலுக்கான பர்ச்சேசிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எதுவும் வாங்குறது இல்லை. ஸ்கூலில் யூனிஃபார்ம் கொடுத்தாங்கன்னா போயிட்டு அதுக்கு மட்டும் பே பண்ணி வாங்கிடணும். என்ன ஒரு கவலைன்னா வேறு ட்ரெஸ்ஸு மாற்றணுன்னே தைக்கணுமே. தையல்காரெலாம் ரொம்ப பிஸியாக இருப்பார், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருந்தா அவங்க அளவே எடுத்துகிட்டு போயிட்டு தைச்சிட்டாங்களாமா. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருமா, நீங்கள் காசு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டாங்க. இதனால திவிக்கு வந்துட்டு ஸ்கூலு 9th தான். இன்னும் ஒரு 9 நாள் லீவு இருக்குது. ஸோ அந்த லீவில் என்னென்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்ப்போம். அவ்வளோதாங்க இன்றைக்கி பர்ச்சேசிங் விலாகு. வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். திவி இன்னைக்கு இவன் ஒரு வழி ஆயிட்டான்.